ஹாய் வெல்கம் டு சிவில் ஜேர்னி. இன்றைக்கி வந்து 20th ஜூனோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா நிர்பய் சேத்னா. இதில் வந்து நம்ம நாட்டில் பெண்களுக்கு சேஃப்டி ஸ்கீம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஸ்கீம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இதில் பெண்களை ட்ரெயின் பண்ணலை, ஆண்களை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, பெண்களை மட்டும் எம்பவர் பண்ணால் போதாது, சொசைட்டியும் சேஞ்ச் ஆகணும். அதனால பஞ்சாயத்து லெவலில் இருக்கிற ஒரு 17.5 lakh மேல் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு ஜெண்டர் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துக்கோங்க. அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் பெனிஃபிஷரிஸ் கட்டாயமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது நிர்பயா ஃபண்ட்லேருந்து தான் ஃபண்ட் ஆகுது. நிர்பயா ஃபண்ட் எப்போ உருவாச்சு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 2013 டெல்லி கேங் ரேப் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த நிர்பய் சேத்னா அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் மட்டும் கிடையாது. இதுக்கு மேலே ஒரு அம்ப்ரெல்லா இனிஷியேட்டிவ் இருக்குது. அதில் 3 பில்லர்ஸ் இருக்காங்க. அதுவங்க தான் நிர்பய் நேத்ரி, நிர்பய் சேத்னா, நிர்பய் திருஷ்டி. நேத்ரி அப்படின்னா உமன் ரெப்ரசன்டேட்டிவ், சேத்னா மேல், திருஷ்டி அப்படிங்கிறவங்க வந்து சிசிடிவி. ஸோ இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம், இல்லை சென்டென்ஸாக கொடுத்து கூட கேட்கலாம். நம்ம அப்ஜெக்டிவ் அண்ட் பெனிஃபிஷரிஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கலுக்கு போகலாம். செகண்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீமை பார்த்ததும் நம்மளுக்கு வந்து இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னு தெரியும். ஆனால் இங்கே என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ரெண்டு பேரையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா எம்ப்ளாயர், இன்னொருத்தர் எம்ப்ளாயி. ஒரு கம்பெனி புதுசாக எம்ப்ளாயி ஹையர் பண்ணினா இன்சென்டிவ் தர்றாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயுமே ஃபார்மல் செக்டருக்கு வந்தால் அதுக்கும் இன்சென்டிவ். ஸோ அதாவது இன்ஃபார்மல் லேபர் ஃபோர்ஸை ஃபார்மல் எக்கனாமிக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட அப்ஜெக்டிவ். இதில் இன்னொரு முக்கியமான வேர்டு இருக்குது, அதுதான் இபிஎஃப்ஓ. இந்த ஸ்கீம் முழுக்க இபிஎஃப்ஓ எக்கோசிஸ்டம் அடிப்படையில் இருக்குது. அப்போது இபிஎஃப்ஓ அதை பற்றி நான் கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது, இது வந்து என்ன பாடி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்களாக போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக மறக்காது. ஸோ அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, சவுத் கொரியா. இப்போது இது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இப்போலாம் ஃபேக்சுவல் கொஷின்ஸ் மாதிரி வருதில்ல. இப்போது நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஏன் சவுத் கொரியா முக்கியம் அப்படின்னா, செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஷிப் பில்டிங்ஸு, பேட்ரிஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இதெல்லாம் நமக்கு இந்தியாவுக்கு தேவை. ஸோ சீனாட்டேருந்து டிபெண்டன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதனால் சவுத் கொரியாவை நம்ம முக்கிய பார்ட்னராக பார்க்குறோம். இதில் வந்து ஏதாவது அங்கே இருக்க முக்கியமான கம்பெனி அதாவது ரொம்ப பெரிய நியூஸ் இப்போ வந்து வந்துச்சு. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு எனக்கு அது சொல்ல வரல. சரி, ஓகே. இப்போ இதில் நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்கன்னா, மேப் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் ரிலேஷன்ஸ் எப்படி இருந்தது, அதாவது 1973 ஸ்டார்ட் ஆச்சா டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப், அப்போ இருந்து இருக்குது. இப்போ 2010 வந்து பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. அந்த டைம்லைனு வேறு மேப் பேஸ்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சவுத் கொரியாவோட கேபிட்டல், அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நான் என்ன எக்ஸ்ட்ரா சொல்ல வந்தேன்னா, அதாவது இப்போ நம்ம சவுத் கொரியாவோட பார்ட்னர் ஆகிறோம்ல, இங்கே இருக்க ஏதாவது கம்பெனியோ இல்லை நம்ம இந்தியா கம்பெனியோ ஏதாவது புதுசாக இன்ட்ரோ பண்ணுச்சுன்னா அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இன்ஃபோ இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இது வந்து ரிப்பீட்டட் நியூஸ் தான். ஸோ ஜிஐ டேக் பார்த்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது இப்போ நான் ஏன் இன்க்ளூட் பண்ணேன்னா, இது ரிப்பீட்டடாக வருது, அதுக்காக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்காக மட்டும்தான் அதில் இன்க்ளூட் பண்ணேன். அடுத்தது 5th ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆர்கனைசேஷன். ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரும்போது குவாலிட்டி செக் பண்ணுறது, சேஃப்டி செக் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் வந்து 1912 உருவாக்கப்பட்டது. இது ஒரு ஓல்டு இன்ஸ்டியூஷன் தான். இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா, கன்சியூமர் அஃபேர்ஸ். இப்போது இது வந்து பிஏஎஸ்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது, எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு கேட்டாலும் கிடையாது, என்ஏபிஎல் அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. இது வந்து என்டிஹெச். இது பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இப்போ வந்து பிஐஎஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்டை செட் பண்ணும், அந்த மாதிரி என்டிஹெச் அப்படின்னா டெஸ்டிங் பண்ணும். இப்போ இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து டாய்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும், கெமிக்கல்ஸ்லேருந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் டெஸ்டிங் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷனுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட். இது பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஆர்டிக்கல் அவ்வளோதான். தேங்க்யூ.